சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அஸ்மத் குருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ சிருங்கேரி மடம் தர்மாதிகாரி பிரம்மஸ்ரீ டி.எஸ். ரங்கராஜன் சுவாமிகளே, இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து நம்மை கௌரவிக்கும் அடியனுடைய ஞானாசிரியரின் குமாரர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ டி.வி. ரங்கராஜன் சுவாமிகளே, சிருங்கேரி மடம் நிர்வாகிகளே, இங்கு அமர்ந்திருக்கும் சேவார்த்திகளே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்மாழ்வாரும் அரங்கனும் அப்படிங்கிற தலைப்பு. நேற்று சில அன்பர்கள் சப்ஜெக்ட் ரொம்ப லைட்டாக இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் தேவையில்லை சிலபஸ் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டதாக கேள்விப்பட்டேன். இன்றைக்கி ஒரு டஃப் சப்ஜெக்டு. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ரொம்ப டஃப். முதல் நாள் ஆரம்பம் கொஞ்சம் எளிதாக இருக்கட்டுமேன்னு நேற்று அப்படி வச்சு, நம்மாழ்வாரும் அரங்கனும்னு சொல்லும்போது முதல்ல நம்மாழ்வாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களிலே தலை ஆழ்வார் எனப்படுவார். 12 ஆழ்வார்களையும் ஒரு சரீரமாக நாம் பாவித்தால் அதில் சிரசு நம்மாழ்வார் தான். ஏன் அப்படின்னா 4 வேதங்களையும் தமிழ்படுத்தினவர். மற்ற ஆழ்வார்கள்லாம் வேத அங்கங்களைத்தான் தமிழில் பாடினாங்க. வேதங்களையே பாடின ஒருத்தர் நம்மாழ்வார் தான். திருவாய்மொழி சாக்ஷாத் சாம வேத சாரம். வேதங்களில் சிறந்தது சாமவேதம். பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன். அது முழுக்க முழுக்க பகவானை பற்றியது. உபனிஷதங்கள் ஆராய்ச்சி, அதர்வண வேதம் மாந்திரீகம், ரிக்கு யஜுர் வேதங்களெல்லாம் யாக யஜ்ஞாதி கர்மாக்களை சொல்லக்கூடியது. சாமவேதம்தான் பகவத் ஸ்துதி. அதை அப்படியே திருவாய்மொழிங்கிற பேரில் கொடுத்தார். வாய்மொழி அப்படின்னா வாயால் சொல்லப்படுவது, எழுதப்படாதது. எழுதா கிழவி, கிழவி பள்ளிக்கூடலான. வேதத்தை எழுதவும் கூடாது, எழுதி படிக்கவும் கூடாது. சண்டை சொல்லணும், ஒருத்தர் வாயால் சொல்லணும், ஒருத்தர் காதால் கேட்டு திருப்பி சொல்லணும், அவ்வளோதான். வேதத்தை அச்சு போடுறது வைக்கிறதெல்லாம் இப்போ வந்துருத்து. அது கூடாதுன்னு சாஸ்திரம் தடுக்குது. வேதங்களை சொல்லி கொண்டிருந்த போது திருமழிசை ஆழ்வார் வருவதை பார்த்து இவன் வேதத்தை கேட்க தகுதியில்லாதவன் என்று சொல்லி வேத பிராமணர்கள் வேதத்தை நிறுத்தினார்கள் என்று வருகிறது. அதனால் எழுதா கிழவி, எழுதப்படாத ஒரு மொழி வேதம். இப்படி இருந்தால் அப்புறம் எல்லாரையும் வேதம் போய் ரீச் ஆகுமா? அதனாலே நம்மாழ்வார் என்ன பண்ணார், அப்படியே தமிழ்படுத்தி ஆண் பெண் சகல வருணத்தாரும் படிக்கலாம் வேதத்தைங்கிற மாதிரி ஆக்கினார் திருவாய்மொழி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்ற முதல் பாசுரத்திலே வேத சாரத்தை பிழிந்து வச்சுருக்கார். அதுக்கு விளக்கம் சொன்னால் மணிக்கணக்காக சொல்லலாம். அகர உகர மகாரங்கள் என்ற பிரணவம் முதல் எழுத்துக்களே இருக்குது. துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே என்கிற அந்த வரிக்கு விதவிதமாக அர்த்தம் சொல்லுவாங்க. பொருள் சுரக்கக்கூடிய பாசுரங்கள்.
இத்தனைக்கும் அவர் பிறந்த நாள்லேருந்து தாய்ப்பால் கூட குடிக்காமல் வளர்ச்சி முழுக்க நல்லா இருந்தது. 32 வருஷம் சாப்பாடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் இருந்தார். அவர் நம்மாழ்வார் என்பது பகவான் அவரை அபிமானித்து அழைத்த பெயர். அவருடைய இயற்பெயர் மாறன். அவர் வேளாள இனத்தில் பிறந்தவர். அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை பார்த்துட்டு அவர் தான் தலையாழ்வார்னு சொன்னாங்க. வைஷ்ணவத்தில் ஜாதி பார்க்கப்படாதுன்னு ஒரு கொள்கை இருக்குது. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு நம்மாழ்வாருக்கு வைஷ்ணவம் கொடுக்குற மரியாதை. இப்போது நம்மாழ்வார் ரங்கநாதனை பற்றி பாடியிருக்கிறாரான்னு பாடியிருக்கார். ஒரு 10-12 பாட்டில் பாடியிருக்கார். அதில் 7ஆம் பத்தில் ஒரு 10 பாசுரங்கள், கங்குலும் பகலும் என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகம். ஆழ்வார்கள் பாடினதுனால தான் பெருமாள் கோவில்களில் ஒரு 108 கோவில்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயராயிற்று. ஸ்ரீரங்கத்தை இந்த ஆழ்வார்கள் பாடினதுனால தான் அது ஒரு திவ்ய தேசமாச்சு. பெருமாளுக்கே ப்ரொமோஷன் கொடுத்தவா ஆழ்வார்கள் தான். பாடல் பெற்ற ஸ்தலம் திவ்ய தேசம் என்று அழைக்கப்படும். ஸ்ரீரங்கத்தை பற்றி நம்மாழ்வார் பாடியது இந்த பதிகம் 10, 11. இது தவிர ஒரு தனி பாசுரம் இருக்குது. இந்த பதிகத்தை உங்களுக்கு எடுத்து விளக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பதிகத்திலே நம்மாழ்வார் நாயக நாயகி பாவனையிலே எம்பெருமானை தொழுகிறார். நாயக நாயகி பாவனை என்றால் தன்னை மனைவியாகவும் பெருமாளை கணவனாகவும் பாவித்து சொல்லுவது. நாயகன் கணவன், நாயகி மனைவி. பல பேர் இது என்னங்க ஒரே ஆபாசமாக இருக்குது, வீட்டில் நடக்க வேண்டிய பெட்ரூம் சமாச்சாரத்தெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரங்களை எழுதியிருக்கிறார். சைவத்தில் இது உண்டு. திருப்பாவை இங்கே எழுதினா அங்கே திருவம்பாவை இருக்கும். நாயக நாயகி பாவனை சைவத்திலையும் உண்டு, வைஷ்ணவத்திலையும் உண்டு. இது என்ன, இதன் மர்மம் என்ன அப்படின்னு சொன்னால், பகவான் மீது பக்தி செலுத்தக்கூடிய பக்தர்கள் 9 விதமாக நவவித பக்தி செலுத்துகிறார்கள். மித்திர பாவனை, பித்ரு பாவனை, புத்திர பாவனை, தாச பாவனை, பலவிதமாக தன்னை வேலைக்காரனாக நினச்சிக்கிறது, பகவானை கணவனாக நினச்சிக்கிறது, பகவானை தகப்பனாக நினச்சிக்கிறது, இப்படி பல பாவனை இருக்குது. பாரதியார் அதுதான் கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் சேவகன் என்றெல்லாம் பாடினார். இப்போது இந்த நவவித பக்தியிலே சிறந்த பக்தி எதுன்னு சொன்னால் ராதா மாதவ மதுர பாவன். பகவானை கணவனாக எண்ணி தன்னை மனைவியாக எண்ணிக்கொள்ளுதல். அது ஏன் சிறந்த பாவம் என்றால், மற்ற பாவனைகளிலே சேவை மட்டும்தான் சொந்தம் பகவானுக்கு. நான் தாசபாவனையை கடைப்பிடித்து நான் என்னை தாசன் என்று சொல்லிக்கொண்டால் நான் செய்கிற ஊழியந்தான் அவருக்கு போய் சேரும். ஆனால் பத்னி பாவனையிலே நான் தொண்டு செய்ய தொடங்கினால் என் சரீரமும் அவனுக்கு சொந்தமாகிறது. என் சரீரத்தையும் அவனுக்கு அனுபவிக்க கொடுக்குறேன். மற்ற பாவனையில் அது இல்லை. அதனாலே நாயக நாயகி பாவனை என்பது சிறந்தது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம். பெண்ணாய் பிறந்த ஆண்டாள் இயல்பிலேயே பெண்ணாய் இருந்ததுனாலே அவளுக்கு சுலபமாக போயிடுத்து. தான் மனைவி அவன் கணவன் என்று நாச்சியார் திருமொழி திருப்பாவை பாடினார். ஆனால் மற்ற ஆழ்வார்கள் ஆணாய் பிறந்தவர்கள். அவர்கள் பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டார்கள். திருமங்கை ஆழ்வார் அப்படி தான், நம்மாழ்வார் அப்படி தான். இதில் இந்த 10ல் நம்மாழ்வார் தன்னை ஸ்ரீபாவனையாக பாவித்து கொண்டு பெருமாளை எண்ணி ஏங்குவதான ஒரு கருத்தை வைக்கிறார். இந்த 11 பாசுரங்களிலே நாயகி நாயகன் மீது காதல் கொண்டு ஏங்குவதாக இருக்கக்கூடிய நிலையை கண்டு நாயகியினுடைய தாயார் புலம்புவதாக அமைத்திருக்கிறார். இதை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஏதோ காதல் காவியம் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே எல்லாம் பக்தி ரசம்.
அதனாலே முதல் பாசுரம் பாருங்கள், அந்த தாயார் ரங்கநாதனை பார்த்து புலம்புறார். கங்குலும் பகலும் துயிலறியாள். கங்குல்னா ராத்திரி. இவர் ராத்திரியும் தூங்குறதில்லை, பகலும் தூங்குறதில்லை, சதா பெருமாளை நினச்சி புலம்பிகிட்ருக்கா. பக்தி முற்றிவிட்டால் இப்படி தான் ஆகும். நாம் யாரும் ராத்திரியில் முழிக்கிறது இல்லை. பெருமாளை நினச்சி தானாக தூக்கம் வராமல் இருந்தால் உண்டு. அப்போவும் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு படுத்துடுறோம். ஆனால் இரவு முழுக்க பெருமாள் நினச்சி அவன் என்னை பிரிஞ்சு போயிட்டானே, என்னோடு வந்து கலக்க மாட்டானா என்று அழுது புலம்புகிறாளாம். கங்குலும் பகலும் துயிலறியாள். தூக்கமில்லை. கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணில் தண்ணீர் வடிகிறது, அதை வலித்து வலித்து இப்படி விடுறா. கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அப்படியே தார தாரையாக கண்ணீர், அசுரு. பக்தி முற்றியவர்களுக்கு கண்ணீர் வரும். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி என்று சைவத்தில் ஒரு பாட்டு உண்டு. நமக்கெல்லாம் கண்ணில் தண்ணி எப்போ வரும்? வெங்காயம் உரிச்சா வரும், புகையில் போய் நின்னா வரும், அல்லது ஏதாவது ஒரு காரணம் பற்றி அழுதால் வரும். ஆனால் இவளுக்கோ பக்தியினாலே கண்ணீர் வருகிறது. பகவத் சந்நிதியில் போய் நின்னால் சில பேருக்கு தார தாரையாக கண்ணீர் படியும். பக்தி பாவனை, மெய்ப்பாடு, அது அவளுக்கு இருக்கிறது. இந்த 11 பாசுரங்களிலே பக்தி மிகுந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள்ங்கிறத சொல்கிறார். அர்ஜுனன் பகவத்கீதையில் கண்ணன்கிட்ட கேட்குறான், ஸ்திதப்பிரஜன் என்று சொல்லுகிறாயே, அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு இலக்கணங்கள் என்ன, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சில ஸ்லோகங்களாலே இவன் ஸ்திதப்பிரஜன் என்று கண்டுபிடிக்க இப்படி இப்படி இருக்கு. இப்போ பக்திமான் அடியவன் ஆழ்வார் என்று எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னா, வெறுமனே நாமத்தை போட்டுக்கிட்டு கோவிலில் சுற்றுறமெல்லாம் ஆழ்வாராக முடியாது. அந்த இலக்கணங்களை பூரா அந்த 11 பாட்டில் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஆச்சாரிய ஹிருதயத்திலே மிலேச்சனும் பக்தனானால் என்ற ஒரு சூர்ணை உண்டு. ஜாதியால் தாழ்த்தப்பட்டவன் பக்திமானாகினா இருந்தால் அதுக்கு வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் எழுதியிருக்கார். அவர் சொல்கிறார், பக்தன்னா யார், எப்படி இருப்பான், 8 இலக்கணங்கள் சொல்கிறார். அதில் ஒன்று, பகவானை பற்றி பேசினா அவன் நான் தழுதழுத்து கண்ணீர் வடியும்னு. நமக்கு வடியுதா? கேட்டுக்கணும். நம்ம பக்திமான்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி உண்டா? அப்போ இந்த 11 பாசுரங்களை படிக்கும்போது நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த குமுதம் ஆனந்தவிடன் மாதிரி பத்திரிகையில் உங்களை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. கீழ்கண்ட கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்று பதில் சொல்லுங்கள். நீங்கள் சாத்வீக குணமுள்ள நல்லவரா? கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். சாலையிலே ஒரு மணி பர்ஸ் கிடைக்கிறது. அதில் பணமும் உரியவரின் விலாசமும் இருக்கிறது. அந்த பர்ஸை கொண்டு போய் உரியவரிடம் சேர்ப்பீர்களா? ஆம் அல்லது இல்லை. ஆம் என்றால் நீங்கள் சாத்வீக குணம் உள்ளவர், இல்லை என்றால் நீங்கள் ரஜோகுணம் தமோ குணம் உடையவர். இப்படி செல்ஃப் அசஸ்மெண்ட், தன்னைத்தானே தகுதி பார்த்து எடை போடுறது. நம்மை நாமே எடை போட்டுக் கொள்வதற்கு இந்த பதிகம் உதவும். நம்மை பக்திமான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக நம்ம என்ன சொல்கிறோம்? சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், தீபம் ஏற்றி வைக்கிறோம், கோயில் சுற்றுறோம், உபன்யாசம் நடந்தால் போய் கேட்குறோம், அங்கே உற்சவங்கள் நடந்தால் போகிறோம், சுண்டல் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் பக்திக்கு அடையாளம் என்று நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் மிஸ்லீடிங் சிம்டம்ஸ்.
போலீஸ் அல்லாத ஒருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போலீஸ் மாதிரி நடித்தான்னா அவன் கையில் தடி வச்சுருக்காங்கிறதுக்காகவோ காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறதுக்காகவோ அவனை போலீஸ்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. போலீஸுக்கு உரிய முக்கியமான இலக்கணம் என்ன? அவங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, எந்த ஸ்டேஷனுக்காக அவன் ஒர்க் பண்ணுறான், அவனுடைய எஸ்ஐ அவனை சர்டிஃபை பண்ணுவாரா, இப்படி இருக்குது சில விஷயங்கள். ஒன்றும் இல்லை, ஃபாரினுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன கேட்குறான். சென்ற ஆண்டு ஃப்ரான்ஸ் போயிருந்தேன் சொற்பொழிவுக்காக, போட்டு வாட்டி வளவெடுத்துட்டான். எத்தனை சர்டிஃபிகேட், விசா கொடுக்குறதுக்குள்ளே எத்தனை சர்டிஃபிகேட்டு, எத்தனை ஃபோட்டோஸ், எத்தனை கேள்விகள் எல்லாம் தாண்டி அங்கே பேக்கேஜெல்லாம் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஒரு லேடி, அந்தம்மா கேட்குது, நீங்கள் பக்தி சொற்பொழிவு ஆற்ற போகிறீர்கள் என்று இதில் போட்டிருக்கு, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, எப்படி இருக்கணும்னு அந்த அம்மா எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. குடும்பி வச்சுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு சிப்லா கட்டை வச்சுக்கிட்டு ஹரேராம் ஹரேராம்னு இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களே நம்ம. நான் சொன்னேன், என்னை எந்த கழகம் கூப்பிடுகிறதோ அந்த கழகம் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஏற்றுக்குவிக்கலாம் அப்படின்னு. காட்டுங்க. நல்ல வேளையாக கம்பன் கழகத்திலிருந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. அவன் நோட்டீஸோடு இன்விடேஷனோடு இருந்தது. அதை பார்த்துட்டு சரி போங்க. அப்பவும் ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இவன்லாம் போய் பக்தியை பற்றி பேசி விளங்குனாப்புல தான் நாட்டில். அப்போது ஒருத்தனுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறதுக்கு விமானத்தில் ஏறுறதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறான். ஆனால் பக்திமான் என்று ஒருத்தனை சர்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் ஈஸியாக ஏமாந்துடுறோம். புறத்தோற்றங்களை வைத்து, பேச்சுவார்த்தைகளை வைத்து நாம் ஏமாந்துடுறோம், நம்மை நாமே ஏமாற்றிக்கிறோம். அதெல்லாம் தப்பு. அதனால் வெரிஃபை யுவர் செல்ஃப் சொல்கிறான். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். நான் ஏன் நிறுத்தி திரும்ப திரும்ப படிக்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு பாசுரமாவது இதிலேருந்து நான் சொன்னதுனால மனப்பாடம் ஆகியிருந்தால் இன்றைய உபன்யாசம் மாபெரும் வெற்றி. அதுக்கு தான் சினிமா பாட்டை தியேட்டரில் முதல் முறை கேட்டவுடனே முழுக்க டியூனோடு மனசில் போய் உட்காந்துக்குது. ரேடியோவில் பாட்டு போட்ட உடனே ஆரம்ப இசையை கேட்ட உடனே இன்ன படம், இன்னும் இசையமைப்பாளர் இன்னார் பாடுறாங்க, இன்னார் வாசிக்கிறாங்க சொல்லிடுறான். இந்த பாட்டு எவ்வளவு தெய்வீகமானது. எத்தனை பாசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். தமிழ் வேத அத்தியாபகர்கள் என்று இன்றைக்கி நாட்டில் 3000 பேர் இருக்கிறார்கள். அதாவது 4000 பாசுரங்களையும் மனப்பாடமாக சொல்லுகிறவர்கள். இப்போ அவளும் குறைஞ்சிக்கிட்டு வரான். அவள் பிள்ளைகள்லாம் அதுக்கு வரமாட்டேங்கிறான். நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன்றாங்க. இப்படி தமிழ் வேதத்தை தலையிலே தாங்கி மனப்பாடமாக நாடெங்கும் அவர்கள் பக்தியை பரப்புகிறார்கள். எவ்வளோ பெரிய புண்ணியம். அவள் பாதம் நம்ம வீட்டில் பட்டால் பெரிய பாக்கியம். ஒரு நண்பர் வந்து கேட்டார், எங்கள் அம்மா இறந்த தினம் வருது, நான் என்ன புண்ணியம் செய்யணும் இந்த ஆத்மாவுக்கு சாந்தி அடையன்னு. ஒரு தமிழ் வேதம் படித்தவரை கூப்பிட்டு வேதத்தை பாராயணம் பண்ண சொல்லி தட்சிணை கொடுங்கோ அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய புண்ணியம்னு சொல்லியிருக்கு. நமக்கு எத்தனை பாசுரம் தெரியும்? ஒரு 100 தெரியுமா? ஆமான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் சைவமாக இருந்தால் கூட 12 திருமுறையில் உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்? தெரியாது. நமக்கு மனப்பாட சக்தியை ஆண்டவன் அபரிமிதமாக கொடுத்துருக்கான். எதையோ மனப்பாடம் பண்ணுறோம், ஆனால் இதை மனப்பாடம் பண்ணுறதில்ல. ஆக நீங்கள் இந்த பாட்டுகளில் இப்போ ஒரு 1-2வது மனப்பாடம் பண்ணுங்கள், மாபெரும் புண்ணியம். 11வது பாட்டில் நம்மாழ்வார் சொல்கிறார், இந்த 10 பாட்டுகளை படித்தவனுக்கு என்ன பலன் அப்படின்னு. எம்பெருமான் வாயை மூடிக்கிட்டு மோட்சம் கொடுத்துருவானா. இந்த 10 பாசுரங்களை படிக்கிறவனுக்கும் சொல்கிறவனுக்கும் மோட்சம் கிராண்டட். இதெல்லாம் எப்படின்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர் மாதிரி. இந்த தீபாவளி அன்றைக்கும் ஆடி மாதத்துலேயும் தள்ளுபடின்னு போடுவான். ஒரு சேலை வாங்கினா இன்னொரு சேலையே இனம். அது மாதிரி மோட்சமே உங்களுக்கு கிடைக்குது. 10 பாட்டை படிங்கப்பா.
அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். எவன் படிக்கிறான்? கேட்டால் மோட்சம் மெல்ல வரட்டும். முதல்ல இந்த உலகத்தில் நான் இன்னொரு 50 வருஷமாவது இருக்கணும். இந்த 10 பாட்டை படித்தா ஒருவேளை நாளைக்கே லொக்கு லொக்குன்னு இரும்பி பொட்டுட்டு போயிட்டேன்னா மோட்சங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம் என்று இவற்றை மரணப்பாசுரங்களாக நினைக்கிறார்கள். பகவான் அப்படி கொடுக்கறது இல்லை. எனக்கு மோட்சம் இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மோட்சம் ஒரு நாளும் வராது. மோட்சம் வேணும் வேணும்னு கத்துறான், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, அவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு தானே கொடுப்பான், பயப்படாதீங்க. 10 பாசுரத்தை சொல்கிறதுனால பட்டுன்னு ஹார்ட் நின்று போயிடாது, நல்லா தீர்க்காயுசாக இருப்பீங்க. ஆழ்வார் பாசுரங்களை சொன்னதுனாலே ஒரு மனிதன் தரித்திரத்தை அடைந்தான், கஷ்டப்பட்டான், செத்து போனான்னு வரலாறே கிடையாது. உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் இறுதியிலே முக்தியும் இந்த 10 பாசுரம் கொடுக்கும். இன்றைக்கி உட்காந்து 1 hour 1.5 hours கேட்குறீங்க இல்லையா, அதுவே பெரிய பாக்கியம். 7ஆம் பத்து கங்குலும் பகலும் பதிகம். வீட்டில் 4000 புக் வச்சுருக்கீங்களா? இருக்கும், உங்கள் தாத்தா வாங்கினது. பரணியில் தூசி தட்டி கிடக்கும், அதை எடுத்து எப்படி தட்டி பாருங்கள். சில பேர் 4000 புரட்டிட்டு பெரிய திருமொழின்னு போட்டிருக்கங்க, புரட்டிகிட்டே இருந்தால் திடீர்னு தப்பாக அச்சு போட்டு பெருமாள் திருமொழின்னு வந்துருச்சு. என்ன பிரிண்டிங் பண்ணுறோம், நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய திருமொழிக்கு பெருமாள் திருமொழிக்கு வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. திருவாய்மொழின்றீங்க, அப்புறம் திருவாசிரியம்னு வருதாங்க, என்னது இதெல்லாம்? 4000 எப்படி படிக்கிறதுன்னு பெரியவங்கக்கிட்ட கேட்டால் தானே. அதனால் அதிகம் படிக்க வேணாம், நீங்கள் 4000 மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி வந்த புண்ணியத்துக்கு ஏதோ 10 இல்லை 5ஆவது இங்கே இல்லை வீட்டிலையாவது போய் மனப்பாடம் பண்ணுங்க. சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். அவள் சதா பெருமாள் நினச்சிட்டு இருக்கிறதுனால அவள் கண்ணு முன்னால் சங்கும் சக்கரமும் தெரியுதான். வீடு கட்டும்போது தலைவாசலில் பெருமாள் படம் வைக்கிறதுக்கு பதிலாக சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க. சங்கும் சக்கரமும் பெருமாளுக்கு அடையாளம். அவனுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த 2 இருக்கும். அந்த சங்கு சக்கரத்தை பார்த்தோன்னே பாஞ்சஜன்யமே வணக்கம், சுதர்சனா வணக்கம் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ பாரம்பரியம் உண்டு. ஆஞ்சநேயர் சீதையை தேடி இலங்கைக்கு போன போது ஒரு வீட்டிலே சங்கு சக்கரத்தை பார்த்து விட்டு, இது யாரடா இது, ராட்சசன் ஊரில் சங்கு சக்கரம் இருக்குன்னு பார்த்தா அது விபீஷணன் வீடு. நீங்கள் வைஷ்ணவராக திருவிலட்சணை என்ற சமாசிரணம் செய்து கொண்டால் இங்கே சக்கரப்பொறி ஒற்றுவார்கள். சங்கு சக்கரம் வைஷ்ணவத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆதலாலே இவ கற்பனையிலே சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், தாமரை கண் என்றே தளரும். பெருமாளுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா அந்த கண் தாமரைப்பூ மாதிரி சிவந்து மென்மையாக குளிர்ச்சியாக கருணை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது. இந்து மதத்திலே பூக்களிலே தாமரை சிறந்தது. கோவில்களில் பார்த்திங்கன்னா விதானத்தில் தாமரைப்பூ செதுக்கியிருப்பாங்க. கர்ப்பகிரகம் நுழையும் போது படியில் தாமரை இருக்கும். விக்கிரகத்தை தாமரை மேலே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. தாமரை புஷ்பம் தெய்வத்துக்கு உகந்தது. தேனிலே தாமரை பூ தேன் சாத்வீகமானது, தெய்வத்தை ஆகர்ஷிக்கக்கூடியது. தாமரையினுடைய விதைகளால் ஆன ஜெபமாலை தெய்வத்தை ஆகர்ஷிக்கும். இந்த காலத்தில் பிளாஸ்டிக்கில் மாலை செய்கிறாங்க. தாமரை விதையினால் ஆன மாலையை வைத்து ஜெபித்தால் உங்களுக்கு சித்தி சீக்கிரம். தாமரை உகந்தப்பு. நீங்கள் 500 ரூபாய்க்கு குண்டு மல்லிகைப்பூ வாங்கி ஒரு சாமிக்கு போடுறதை விட ஒரே ஒரு தாமரைப்பூ 5 ரூபாய்க்கு வாங்கி போட்டிங்கன்னா பலன் ஜாஸ்தி. குறிப்பாக மகாலட்சுமி விஷ்ணு இவாளுக்கு தாமரைனா இஷ்டம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை, சனிக்கிழமை பெருமாளுக்கு தாமரை. விற்கிறானே கோயில் கடைகளில், ஸ்ரீரங்கம் கோயில் கடையில் கிடைக்கும். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறான்.
மணக்குள விநாயகர் கோயிலுக்கு எதிராப்பில் தாமரைப்பூ 5 ரூபாய்க்கும் கிடைக்கும், 1.5 ரூபாய்க்கும் கிடைக்கும். பெரிய பூ, சின்ன பூ. வெள்ளை தாமரை வேணுமா, சிவப்பு தாமரை வேணுமா? அவன் காசை மிச்சம் பிடிக்கிறதா நினச்சிக்கிட்டு தாமரை பூ வாங்கி கொண்டு வந்து சாமிகிட்ட வைப்பான். அந்த சாமி நினைக்கும், டேய் உள்ளதுலேயே ஸ்பெஷல் இதுதான், இவனுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுப்போம் அப்படின்னா. ஆதலாலே சுருக்கு வழியில் பெருக்கமான அருளை பெற நினைத்தீர்கள் என்றால் தாமரை பூ வாங்கிட்டு போங்க கோயிலுக்கு. தாமரையை லேசாக நினைக்காதீங்க, தாமரையை தரையில் போட்டு மிதிக்காதீங்க, சிறந்தது. அப்படிப்பட்ட தாமரை கண் இவனுக்கு இருக்குது. தாமரை கண் என்றே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும். உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலையே, உன்னை பற்றி நினைப்பில்லாத போது நான் பாட்டுக்கு தேமேன்னு இருந்தேன். என்றைக்கு உன்னை பார்த்தனோ, உன்னை பற்றி கேள்விப்பட்டேனோ, நம்ம 2 பேருக்கும் சங்கமம் என்றைக்கு ஏற்பட்டதோ அன்னிலேருந்து நான் பைத்தியமாக ஆகிட்டேன். இன்றைக்கி காதலர்கள் பேசிக்கிறாங்க, நீங்கள் என் உள்ளத்தை திருடி விட்டாய். அது மாதிரி பைத்தியமாயிடுறாங்க. அதே நினைப்பு, எப்போ பார்ப்போம், எப்போ பேசுவோம், எப்போ பழகுவோம், அப்படி. இரு நிலம் கை துழாவிருக்கும். கையினால் இந்த பரந்த பூமியை அப்படி தடவுறாளாம். ஏண்டானா ஒரு காலத்தில் வாமன அவதாரத்தில் அவன் திரிவிக்கிரமனாக மாறி இந்த பூமியை தன் பாதத்தால் அளந்தான். அப்போது அந்த பூமியை நான் தடவுறேன். உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டதுன்ன மாதிரி நீ அளந்த பூமியை நான் இன்று தொட்டேன், அதில் ஒரு திருப்தி என்று பூமியை போட்டு தடவிட்டு கிடக்கிறா. செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய். ஸ்ரீரங்கம் கோவில் எப்படிப்பட்ட கோயில், 2 பக்கம் காவேரி. காவிரி எப்படிப்பட்ட ஆறு, எத்தனையோ ஆறுகள் இன்றைக்கி பேருக்கு ஆறுன்னு இருக்குது, தண்ணி இருக்காது. இங்கே தண்ணி வெள்ளமெடுத்து ஓடுகிறது, கயல் மீன்கள் உகழுகின்றன. செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய். நீர்வளம் நிறைந்த ஸ்ரீரங்கத்து ராஜா, ரெங்கராஜா, இவள் திறத்து என் செய்கின்றாயோ, இவளை என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. இப்படி காதல் நோயை உண்டு பண்ணிட்டு போயிட்டே, வேறு ஒரு காலி பைய காவலி பையலாக இருந்தால் கூப்பிட்டு கண்டித்து பஞ்சாயத்து வைக்கலாம். ஒன்று எங்கே போய் கூப்பிடுவோம், நீ எப்படி பண்ணலாமா என்று தாயார் நம்மாழ்வாரை நினைத்து புலம்புவதாக இது வந்திருக்கிறது. இந்த பாசுரங்களெல்லாம் அந்த ரசம் சுவை உணர்ந்தவர்களுக்கு தெரியும், அருமை. இந்த 4000 நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த 4000 காலப்போக்கில் அழிஞ்சு போச்சான். இப்போ நாம் 4000 தொடுறதில்லை, படிக்கிறதில்லைன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கோம். இப்படி போய்கிட்டு இருந்தால் இந்த 4000 போயிடும். அது மாதிரி ஒரு காலம் வந்தது. அப்போ என்ன ஆச்சுடான்னா, பகவான் பார்த்தான், இந்த பாசுரங்களை திரும்ப இந்த உலகத்துக்கு பாப்புலரைஸ் பண்ணணும். காட்டுமன்னார் கோவில்னு ஒரு ஊர், சிதம்பரம் கடலூர் பக்கம். அந்த ஊரில் நாதமுனிகள்னு ஒருத்தர். அவர் ஒரு ஊராக போய்கிட்டு இருக்கிற போது ஒரு நாள் கோவிலில் ஒரு கோஷ்டி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் 10 பாசுரத்தை சேவிச்சுட்டு, இந்த குருகூர் நம்பி சொன்ன 1000த்துள் 10 வல்லார் என்றும் இறைவனை அடைவரே அப்படின்ற மாதிரி முடிகிற ஒரு பாசுரத்தை சொன்னாங்க. இவருக்கு காதுக்கு ரொம்ப திவ்யமாக இருந்தது. அவளை கூப்பிட்டு 1000த்துள் இவை 10ன்னு வருதே, இப்போ மீதி 999 உங்களுக்கு தெரியுமா அப்படின்ன போது, எங்களுக்கு கிடைச்சது இதுதான், உங்களுக்கு மீதி வேணும்னா ஆழ்வார் திருநகரி போங்க, திருநெல்வேலி பக்கம். அங்கே தான் நம்மாழ்வார்னு ஒருத்தர் பிறந்து சொன்னாராம், அவரை போய் கேளுங்கன்னு அனுப்பிச்சி விட்டார். இவர் அங்கே போனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, நம்மாழ்வாருடைய பிரதான சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார், அவர் நம்மாழ்வார் மேலே கண்ணினும் சிறுத்தாம்புன்னு சொல்லி ஒரு 11 பாசுரம் பாடியிருக்கார். அதை 12,000 உரு கொடுக்கணும், சும்மா இல்லை, தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அதை காய்ச்சி அதில் நம்மாழ்வார் விக்கிரகம் செஞ்சு அதை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்ல அவர் அதே மாதிரி செய்தாராம்.
அப்போ நம்மாழ்வார் வந்து திரைச்சீலையிட்டு பட்டோலை கொள் என்று உத்தரவிட்டாராம். எனக்கு ஸ்க்ரீன் போட்டுட்டு நான் சொல்கிறேன் எழுதுன்னு. இவர் நம்மாழ்வார் சொன்ன 1000 பாசுரம் கிடைச்சா போதுன்னு போய் உட்காந்துருக்கார். அவர் என்ன பண்ணிட்டார், 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 சொன்னார், எடுத்துக்கோ அப்படின்னு. அப்புறம் அந்த பாசுரங்களை பூரா அவர் எழுதி பெருமாளுடைய முன்னிலையில், காட்டுமன்னார் கோவிலில் இருக்கிற பெருமாள் பேர் வீரநாராயணபுரத்து எம்பான். அந்த வீரநாராயணபுரம்ங்கிற பேர் தான் சுருங்கி போய் வீராணம்னு ஆகி போச்சு. வீராணம் ஏரின்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான். அப்போ வந்து பெருமாள் தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து நாதமுனிகள் தலையில் வச்சு இன்று முதற்கொண்டு இதை அபிநயத்தோடு ராகத்தோடு பாடி ஊர் ஊராக போய் பரப்புகிறார். அப்போ அவர் மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் என்று தன்னுடைய 2 மருமக்களுக்கு அவற்றை சொல்லிக் கொடுத்து பரதநாட்டிய முதிரையோடு அவற்றை பாடும்படி செய்தார். அப்படி தான் அரையர் சேவை தொடங்கி. இன்றைக்கி அரையர் சேவை ஸ்ரீரங்கத்தில் நடக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்குது, அவ்வளோதான். பாக்கி அரையர்கள்லாம் போயிட்டாங்க. அப்படியாக்கும் இந்த 4000 பாசுரம் வந்தது. அதில் இவர் சொல்கிறாரு, செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் சிரத்து என் செய்கின்றாய், இவளை நீ என்ன பண்ண போகிற, இந்த பாடுபடுத்துறியே, மனிதர்கள் தவறு செய்தால் உன்னிடம் வந்து முறையிடுவோம், நீயே இப்படி பண்ணினால் நாங்கள் என்ன பண்ணுவோம் என்று அவர் முறையிடுகிறார். இது ஒரு முதல் பாசுரம். இதில் காதல் ரசம் இருக்கும்படி வைத்திருக்கிறார். அது உண்மையிலேயே பக்தி ரசம். இந்த பாட்டை நீங்கள் வந்து பெருமாள் சன்னதியில் பாடினீங்கன்னா விசேஷ பலன் உண்டு. ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் அந்த திவ்ய தேசத்தை எந்த ஆழ்வார் பாடினார் என்று கண்டுபிடித்து அவர்கள் பாடிய பாசுரங்களை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா நம்மாழ்வார் பாசுரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்தந்த திவ்ய தேசத்தில் அந்தந்த பாசுரங்களை பாடினா ஸ்பெஷல் எஃபெக்ட் உண்டு. அது எப்படின்னு சொன்னால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி, இன்னும் ஆழ்வார் உன்னை பற்றி இப்படியெல்லாம் பாடியிருக்கார், அந்த பாசுரத்தை கேட்டாவது என் மீது நீ கருணை கொள்ள வேண்டும். தோல் கன்றுக்கு பால் சுரக்கும் பசு போலே, இறந்து போன கண்ணுக்குட்டி என்னுடைய தசை மாம்சமெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கல திணிச்சு வெறும் தோல் கண்ணுக்குட்டியை பசு முன்னால் வச்சு பால் கறப்பாக ஏமாற்றி, அது இந்த தோல் கண்ணுக்குட்டிக்காக பால் கறக்கும். அதுபோல் இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கேட்டுட்டு அவன் அருள் செய்கிறான். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறவங்க ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றி பாடின பாசுரங்கள் 1-2 எடுத்து சொல்லணும். ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ வருஷம் குடியிருக்கிறவா ஸ்ரீரங்கத்து மேலே ஆழ்வார் பாடின பாசுரம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொன்னேன். பாசுரம் இருக்குதுன்னு தெரியும், அதெல்லாம் சுவத்தில் எழுதி வச்சுருக்கா, நாம் வேறு படிக்கணுமா, அங்கே போய் சுவத்தை பார்த்து வாசிக்க வேண்டியதான் என்று சொல்கிறேன். இதை மனப்பாடமாக வச்சு சன்னதிக்கு முன்னால் நின்று தடன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு விசேஷ புண்ணியம் உண்டு. ஆழ்வார் பாசுரங்களை சேவிக்கிறவர்களுக்கு கர்மா தொலையும், கஷ்டம் தீரும், தசாபுக்தி மாறும். ஜாதகத்தில் என்னென்னமோ தோஷம் இருக்குது, அது மாறுறதுக்கு வழி என்ன நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஆழ்வார் பாசுரங்கள் சுருக்கமான வழி என்ன அப்படின்னா, அவன் வந்து பெருங்கருணை செய்வதற்கு இவை வாய்க்காலாக இருக்கின்றன. 2ஆம் பாட்டு, என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும். தாமரை போன்ற கண்ணுள்ள எம்பெருமானே, நீ நல்லவன் நினச்சிருந்தேனே, இப்படி என்னை வாட்டி வதைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா, இதெல்லாம் செய்யலாமா, உன்னை போன்ற மென்மையான இதயம் உடையவன் இதை செய்யலாமா. ராமாவதாரத்திலே சீதை வந்து ராமனை மல்லிகை பூவால் கட்டி போட்டுருவாளாம் கட்டில்ல. அப்போது ராமன் அதை அறுத்து கொண்டு போக மாட்டான். சீதை வந்து அவிழ்த்தால் உண்டுன்னு இருப்பான். அவள் போட்ட கட்டு நான் அவுக்கக்கூடாது என்று அவளுக்கு ஒரு மரியாதை. அவள் உணர்வுகளை அவன் அவ்வளவு மதிக்கிறான். சீதை அசோகவனத்தில் மாட்டிக்கிட்ட போது ராமன் எவ்வளவு அழுதான், புலம்பினான். இந்த ரகுவம்சத்திலே காளிதாசனத்தை பற்றி விசேஷமாக எழுதுகிறான். வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. பௌர்ணமி நிலவை பார்த்து பாடுகிறான், சீதை பார்த்த நிலவு என் கண்ணால் இங்கே பார்க்கப்பட்டது.
அது எனக்கு சீதையை பார்த்து திருப்தி தருகிறது. தான் கஷ்டப்படும் போது சீதை படுக்கை இல்லாமல் கஷ்டப்படுவாளே, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாளே என்று அழுது புலம்பினான். மனைவிக்காக கண்ணீர் வடித்த கணவன். இன்றைக்கி உலகத்தில் என்ன பழக்கம்னா, கணவனுக்காக மனைவி கண்ணீர் வடிக்கலாம், மனைவிக்காக கணவன் கண்ணீர் வடிக்கப்படாது, ஆம்பளை அழுகலாமா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ராமன் அவ்வளவு மென்மையான இதயம் உள்ளவன். அப்படிப்பட்ட நீ இப்படியெல்லாம் செய்யலாமா? என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும். கண்ணீர் மல்கை இருக்கும். எப்போ பார்த்தாலும் கண்கள் கலங்கி கண்ணீர் மல்கி நிற்குமா? சோகமான காட்சி சினிமாவில் வந்தால் அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அழுவாங்க. அழுகிற படம்னா விரும்பி பார்க்குற கூட்டம் ஒன்று உண்டு. படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வீதியில் அழுதுகிட்டே வர்றவங்களும் உண்டு. வீட்டில் ஆம்பளை கேட்பான், ஏண்டி காசையும் கொடுத்துவிட்டு கண்ணீர் வேற வடிக்கிறியா? இல்லைங்க, இன்னும் நடிக்கிறங்க, அழுது ரொம்பவும் கன்றாவியாக இருக்குது. அவன் அழுதானா காசை வாங்கிட்டு அழுதான். எத்தனையோ லட்சம் தர்றாங்க, அவன் அழுகிறான். நீ எதுக்கு அழுகிறேம்மா? ஆனால் இவள் அவனை காணாமல் கண்ணீர் விடுறாளாம். என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும். என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும். எரிநீர்னா தண்ணீர் அலை போல் ரெண்டு பக்கமும் கரையில் எரியுதான் காவிரி. காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு. பொன் தாதுக்களை ஒரு காலத்தில் காவிரி நதி நீரானது மேல் மட்டத்திலே மாறிக்கொண்டு வருமா. காவிரியை பற்றிய வர்ணனைகளை ஆழ்வார் பாசுரங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் பார்க்குறோம். தங்கம் தண்ணியில் மிதந்து வருமா. பொன்னை கொண்டு வருவதாலே அதுக்கு பொன்னி என்று பெயர். அந்த நீர் பாய்ச்சி விளையும் அரிசி பொன்னி அரிசி. அப்படி நீரை வாரி இறைத்து கொண்டு வரக்கூடிய திருவரங்கத்தில் இருக்கிறவனே, காவிரியுடைய திருவரங்கத்தில் இருக்கிறவனே, வெவ்வுயிர்த்து உயிர்த்தூகும். வெவ்வுயிர்த்து அப்படின்னா துக்க பெருமூச்சு. பெருமூச்சு விட்டு உடம்பு உயிரெல்லாம் உருகி போய் துன்பப்பட்டு நிற்குமா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த மாதிரி அவள் பெருமூச்சு விடுகிறாள். முன் செய்த வினையே முகப்படாய் என்னும். நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வினையே என் கண்ணு முன்னால் வந்து நெல். நம்மில் அநேகருக்கு அந்த ஆசை இருக்கிறது. யாராவது ஒரு சித்தர் கிடைச்சாருன்னா போன ஜென்மத்தில் நான் என்ன கர்மா பண்ணினேங்கிறத தெரிஞ்சுக்குவேன். என்னை போட்டு வாட்டி வளவிடுக்கிறானே ஆண்டவன், அவ்வளோ பெரிய பாவம் நான் என்ன செஞ்சிட்டேன், அதை பார்த்தாலாவது மனசு திருப்தி அடைவேன் என்று சொல்லுவார்கள் மிகவும் துன்பப்படுகிறவர்கள். அதுபோல் நான் என்ன பாவம் பண்ணினேங்கிறதுக்காக கடவுளை பார்க்காம காதலிச்சு இப்படி கண்ணீர் வடிக்கிறேன். அந்த வினை என்ன சொல்லு. முன் செய்த வினையே முகப்படா, எதிரே வந்து நெல். முகில் வண்ணா தகுவதோ என்னும். முகில் வண்ணன் அப்படின்னா மேகம் போன்ற நிறமுடையவன். முகில் வண்ணன் அப்படிங்கிறது நல்ல தமிழ் சொல், பெருமாளை குறிக்கும் சொல். ஜோசியத்தில் நாம நட்சத்திரத்தில் மூனா என்று தொடங்கக்கூடிய பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பல பேர் முகுந்தன், முகுந்தாட்சன், முராரி, முரளி சுவாமி இப்படிலாம் வைக்கிறாங்க. முகில் வண்ணன் வைக்கலாம், நல்ல பேர். சுருக்கமாக கூப்பிடும்போது முகில்னு கூப்பிடலாம். அப்படி பெயர்கள். வேறொரு ஆழ்வார் சொல்கிறார், பேர் வைக்கும்போது அவங்க ஃபேஷனபிளாக நவநாகரிக பேர்லாம் வைக்கிறாங்க, பெருமாள் பேரை யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க என்று குறைப்படுகிறார். அப்போது முகில் வண்ணா தகுவதோ என்னும். உன்னுடைய குணத்துக்கு இது தகுமா? இப்போ ஒரு ஆள் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்காமல் கூட்டமாக இறங்கி ஓடிடுறான். அப்போ கண்டக்டர் கூப்பிட்றான், சார் உங்களை பார்த்தா படித்த ஒரு மாதிரி தெரியுது, ஒரு ஆஃபீஸர் கேடர் நீங்கள் செய்யக்கூடிய காரியமாக இது, ஒரு 5 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாதா என்று தான் கேட்பான். ஒரு சாதாரண காலி கூலியாக இருந்து அவன் அதை பண்ணினான்னா சரி அவன் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லி அரைவான், சத்தம் போடுவான். படித்தவன் அப்படி செய்கிற போது என்ன பண்ணுறது? இது உனக்கு தகுதியா, நீ செய்யலாமா என்று கேட்பான்.
சர் சி.வி. ராமன் ஒரு தடவை எலக்ட்ரிக் ட்ரெயினில் அவசரமாக ஏறிட்டாராம். காலேஜுக்கு போகணும், டிக்கெட் வாங்க நேரம் இல்லை. காலேஜ் முடிஞ்சு திரும்பி வரும்போது அப் அண்ட் டவுன் டிக்கெட் ரெண்டையும் வாங்கி போகிற டிக்கெட்டை கிழிச்சு தரையில் போட்டுட்டு மற்ற டிக்கெட்டோடு வந்தாராம். நான் காலையில் டிக்கெட் இல்லாமல் போனேன், அது தப்பு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நஷ்டம், ஆதலாலே அதை வாங்கி கழித்து போடுறேன் அப்படின்னு செய்வார். நம்மள எத்தனை பேர் டிக்கெட் வாங்காமலே ஏறி டிடிஆரை பார்த்தா டக்குன்னு டாய்லெட்டில் போயிடுறோம். இது அரசாங்கத்துக்கு நஷ்டம்னா நமக்கு தானே நஷ்டம். ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றிடலாம், வரி இலாக்காவை ஏமாற்றிடலாம், ஆண்டவனை ஏமாற்ற முடியாது. பிறருக்கு உரிய சொத்து நமக்கு வந்தால் அவர்களுடைய கர்மா நம்ம பற்றும். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முனிவர் ஒரு வீட்டில் போய் பகவதி பிக்ஷாந்தேகின்னாரான். அவன் உட்காருங்க சாமின்னு சாப்பாடு போட்டானா. சாப்பாடு போட்ட போது வெள்ளி டம்ளரில் தண்ணி வச்சானா. அவன் உள்ரூமுக்கு போனபோது இவர் தண்ணியை குடிச்சிட்டு டம்ளர் எடுத்து இடுப்பில் சொல்லிக்கிட்டார். இவர் வெளியே வந்துட்டார். கொஞ்சம் தூரம் போனவுடனே என்னது இடுப்பில் உறுத்துதுன்னு பார்த்தா அவன் வீட்டு வெள்ளி டம்ளர். அப்போ அவர் யோசித்தார், இது என்ன இப்படி காரியம்லாம் நான் செய்ய மாட்டேனே, இது ஏன் செய்கிறேன் அப்படின்னு யோசித்த போது அவர் ஞான திருஷ்டியில் அவன் ஒரு திருடன்னு தெரிஞ்சதான். அந்த வெள்ளி டம்ளரை அவன் எங்கேயோ இருந்து லவிட்டிட்டு வந்திருக்கான். அவன் போட்ட சோத்தை தின்னதுனால அந்த திருட்டு புத்தி இவருக்கும் அவன் டம்ளரையே திருடிவிட்டார். எப்போவுமே பிறருக்கு சொந்தமான சொத்தை நீங்கள் எடுத்தால் அவர்கள் கர்மா உங்களை பிடிக்கும், தப்ப முடியாது. சில பேர் வரி ஏமாத்துகிறாங்க, சில பேர் கவர்மெண்ட்டில் ஊழல் செய்கிறாங்க, சில பேர் பொதுமக்களை ஏமாத்துகிறாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் பணத்தை தவறான முறைகளை சம்பாதிக்கிறார்கள். அதுவும் கலப்பட வியாபாரிகள் எவ்வளோ பண்ணுறாங்க. ரொம்ப வேண்டாம். இந்த சத்துணவுன்னு ஒன்று அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது. பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் அந்த சத்துணவுக்காக கொடுக்கப்படும் அரிசி, பருப்பு, எண்ணெய் இவற்றை சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் திருடிக் கொள்கிறார்கள் என்று நேரடி செய்தி வந்தது எனக்கு. ஏழை பிள்ளைகள் வயிற்றில் அவர் அடிக்கிறார், அவங்க கர்மா தான் போய் அவங்கள பிடிக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரிய கெலாமிட்டிஸ் நடக்குது. பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல ஒழுங்காக வாழலை, பையன் பைத்தியக்காரனாகிறான், பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, இவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, எவ்வளவோ பிரச்சனை வருது. எல்லாம் இந்த மாதிரி பிறன் காசுக்கு ஆசைப்படுறது தான். அப்போ இவர் சொல்கிறாரு, முன் செய்த வினையே முகப்படா என்னும் முகில்வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வுலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய் எண்களோ முடிகின்றது இவட்கு. ஒரு காலத்தில் இந்த உலகத்தை படித்தேன், அப்படியே விழுங்கின பிரளய காலத்தில், அப்புறம் மறுபடியும் உமிழ்ந்த, இப்படி மகத்தான காரியங்கள் செய்தாய், அந்த உலகத்தில் இவ ஒருத்தி தானே, கருணையினாலே அதெல்லாம் செய்த நீ இவளை காப்பாற்றலாமே என்று சொல்கிறேன். இது தாயாருடைய புலம்பல், பாட்டு 2. என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்கை இருக்கும். இது பார்த்திங்கன்னா புரோஸ் மாதிரியே இருக்கும், இது கவிதை மாதிரி இருக்காது. என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ்வுயிர்த்து உயிர்த்து உருகும் முன் செய்த வினையே முகப்படாய் என்னும் முகில்வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வுலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய் என்கொலோ முடிகின்றது இவட்கு. என்னும் என்னும் அப்படின்னு வருது, என்கிறாள் அப்படின்னு வர வேண்டியது என்னும் அப்படின்னு வருது. இது ஒரு தமிழ் மரபு. இதை பின்பற்றி தான் இந்த காலத்தில் கூட சில வீடுகளில் ஒரு மருமகனை மதிக்கணும், அல்லது ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு வயசு வந்த ஒரு ஆளை மதிக்கணும்னு சொன்னேன், அது வந்துச்சு, அது சாப்பிடும், அது வேண்டான்னு சொல்லிடுச்சு, இப்படிலாம் பேசுவாங்க. ஏன்னா அது இதுன்றாங்க, ஆடு மாடு மாதிரி. மருமகன் இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னா, மதிப்பின் காரணமாக அப்படி சொல்கிறது ஒரு பழக்கம் உண்டு. இது ஆழ்வார் தொடங்கி வைத்த ஒரு பாரம்பரியம். அடுத்து, இந்த ஆழ்வார்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ பண்ணி வச்சுருக்காங்க. அவர்கள் இப்போ 100 தடா அக்கார அரிசியில் என்று ஆண்டாள் பாடின மாதிரி பெருமாளுக்கு என்னது பிடிக்கும் என்று
வரையறுத்து பல காரியங்களை பாட்டாக பாடியிருக்கிறார்கள். தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர், தாட்சிணாத்திய கலாநிதி, மகா உபாத்தியாயர். அவர் ஏடுகளில் இருந்த தமிழ் நூல்களை முதலிலே அச்சு போட்டவர். அவர் படிக்கும்போது ஒரு இலக்கியத்தில் கும்மாயம்னு ஒரு வார்த்தை வருது. கும்மாயத்தோடு விழுங்கின்னு வருது. கும்மாயம்னா என்ன? விழுங்கிங்கிறதுலேருந்து இது சாப்பிட்ற பொருள் தெரியுது. கும்மாயம்னா என்னன்னு கேட்டார். ஐயர்கள் ஸ்மார்த்தர்களை கேட்டால் தெரியலை, ஐயங்கார்களை கேட்டால் தெரியலை, சமயக்காரங்களை கேட்டால் தெரியலை, சாப்பாட்டு ராமன்களை கேட்டால் தெரியலை. என்னடா இது இப்படி இருக்கே என்று சொல்லி ஒரு தடவை ஆழ்வார் திருநகரிக்கு நம்மாழ்வாரை சேவிக்க போயிருந்தாராம். நம்மாழ்வார்கிட்ட விண்ணப்பம் பண்ணினாராம். ஆழ்வாரே, இந்த கும்மாயம்ங்கிறது என்னென்னு தெரியாமல் என்னை கும்முன்னு கும்முதே, அதுக்கு அர்த்தம் நான் யார்கிட்ட போய் கேட்பேன், எந்த தமிழ் வித்வான்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு புலம்பினாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஊர்லேருந்து வந்த பிறகு கும்பகோணத்தில் இருக்கிற கோவில்லாம் அவர் சேவித்த போது அவர் சைவ கோயிலுக்கும் போவார், வைஷ்ணவ கோயிலுக்கும் போவார். ஸ்மார்த்தர். சாரங்கபாணி கோவில்கிட்ட வரும்போது மழை பிடிச்சிக்கிச்சு. அந்த சாரங்கபாணி கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் அவர் ஒதுங்கினார். அப்போ மழை சட்டடி அடிக்குது. கோவில் அர்ச்சகர் சன்னதியிலேருந்து வந்தார் தட்டை தூக்கிக்கிட்டு. பிரசாதம் அன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறார். அப்போ இவரை பார்த்துட்டு, இவர் யாருன்னு அவருக்கு தெரியல, ஆனால் ஐயர்னு தெரியுது. ஐயரே, என்ன மலைக்கு ஒதுங்கினீரா? உள்ளே போமையா, இன்றைக்கி பெருமாளுக்கு கும்மாயம் அப்படின்னார். என்னது? இன்னொருக்கா சொல்லுங்கன்னாரா? கும்மாயம் அப்படின்னார். இந்தா வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் பார்த்தார். போய் அங்கே அர்ச்சகர்கிட்ட கை நீட்டினாராம். உருண்டை இடமோ வச்சாங்களாம். சாமி கும்மாயம்னு சொன்னாங்களே, இதான் ஏன் கும்மாயம் அப்படின்னார். என்ன அப்படின்னா, பாசிப்பருப்பும் வெல்லமும் கலந்து செய்யக்கூடிய ஒரு சுழியம் மாதிரி ஒரு பலகாரம். அதை பிரித்து பார்த்தா உள்ள வெல்லம் இருக்குது, பாசிப்பருப்பு மாவில் செஞ்சுருக்கு. இது ஏன் வைக்கிறேன்னா, ஆழ்வார்கள் காலத்திலேருந்து பெருமாளுக்கு கும்மாயம் வைக்கிறது பழக்கம். கிருஷ்ணனுக்கு கும்மாயம்னா ரொம்ப இஷ்டமா, அதனால் செய்துட்டு வரோம் அப்படின்னார். சாப்பிட்டு பார்த்தார், ரொம்ப அற்புதமாக இருக்குது, நம்ம ஆற்றுக்காரையும் செய்ய மாட்டேங்கிறான். போனவுடனே முதல் வேலையாக கும்மாயம்னு கும்ம வேண்டியது தான். இதை எழுதியிருக்கார், அவரே எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆழ்வார்கள் ஏற்படுத்தின சில ட்ரெடிஷன்ஸ், ஆச்சாரியர்கள். இப்போ ராமானுஜரை ரொம்ப சீரியஸான ஆள் நினச்சிட்ருக்குறீங்க. அவர் மேலக்கோட்டையில் 12 வருஷம் இருந்துட்டு விடைபெறுகிற காலத்திலே அங்கிருந்து அர்ச்சகர்கள் 52 பேர் அவர் விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், சில கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், என் ஞாபகமாக விளையாடுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, பெருமாள் திருநட்சத்திரத்தின் போது பிரசாதத்தை பொட்டலம் போட்டு ஆளுக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் பிரசாதத்தை இன்னொருத்தர் பிடுங்க வேண்டியது, இவர் மறுபடி பிடுங்க வேண்டியது, இப்படி விளையாடுங்க அப்படின்னா. இன்றைக்கி வரைக்கும் அது நடக்குது. புளியோதரையோ தத்தியோனமோ அந்த 52 பேருடைய வம்சத்தார் குடு எனக்கு அப்படின்னு பிடுங்க வேண்டியது, அவர் திரும்பி பிடுங்க வேண்டியது. இதெல்லாம் ராமானுஜர் ஏற்படுத்தின ஏற்பாடு. இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு பூஜை என்று பல விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வைகானசம் முதலிய ஆகமங்களில் பெருமாளுக்கு ஆயில் பாத் சொல்லியிருக்கு. புதன் சனி ஆயில் பாத் எடுத்த அன்றைக்கி வாயு கூடிய பருப்பு சாப்பிடக்கூடாதுன்னு கொள்ளில் தான் செய்யணும் அன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன்படி இன்றைக்கும் சில அர்ச்சகர்கள் பக்தியோடு பெருமாள் விக்கிரகத்தினுடைய வாய்க்கிட்ட வேப்பங்குச்சியை கொண்டு போய் பல் விளக்குற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஆயில் பாத் மாதிரி செய்வாங்க. அதை உணர்ந்து ரசித்து செய்கிறார்கள். ஸ்ரீரங்கத்திலே ஆச்சாரியர்கள் உபன்யாசம் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு சிஷ்யர்
உபன்யாசத்தில் உட்காராமல் ரங்கநாத பெருமாளுடைய சந்நிதியில் போய் ரங்கநாதனுக்கு விசிறி வீசிக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு வேர்க்குமேன்னு. அப்போது எல்லோரும் பேசினாலா, இவனுக்கு ரொம்ப தலகணும், நம்மளை விட அவன் பெரிய ஞானின்னு காட்டுறதுக்காக இப்படி பெருமாளுக்கு வீசி விட்டுருக்கான் அப்படின்னு. ஆனால் உண்மை அதை இல்லைன்னு ஆச்சாரியருக்கு தெரியும். ஒரு நாள் அனைவரும் காண பெருமாள் வந்து புரண்டு படுத்தாராம். இப்படி படுத்தவர் இப்படி படுத்தாராம். இதை பார்த்த உடனே அப்படியே அங்கே உட்காந்துருந்தவங்கலாம் எந்திரிச்சு ஓடினவங்க பாதி, நின்னவங்க பாதி. ஏன்னா ரங்கநாத பெருமாள் சைஸ் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த உருவம் புரண்டா எப்படி இருக்கும்? எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் ஆச்சரியப்படல. அவர் சொன்னாராம் பெருமாளை பார்த்து, ஓய் என்ன சர்க்கஸ் வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் நீ செஞ்சிருந்தா நம்ம பேபி சாதி நினைப்பாங்க, ஒழுங்காக முன்ன மாதிரி படுமையா அப்படின்னாரு. அவர் மறுபடியும் புரண்டுபடுத்தாராம். அதிலிருந்து அவருடைய மகிமையை உணர்ந்து கொண்டார்கள். விசிறி வீசுகிற அளவுக்கு அதை கல்லுன்னு நினைக்காம மனுஷன் நினச்சி ஒரு உயிருள்ள ஜீவாத்மாவாக பாவித்து அவர் வீசுகிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். நமக்கு அப்படி இருக்கணும். ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் என்னை வர சொல்லியிருந்தார், உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஆதி ஜீயருடைய சன்னதி இங்கே இருக்குன்னார். அதாவது ராமானுஜருக்கு பின்னால் வந்த முதல் ஜீயர், அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதை அடியேன் பார்க்கலாமான்னு, வாங்க பார்க்கலான்னு சொன்னார். அப்போ அவர் வந்து தனக்கு உதவியாக இருந்த ஸ்ரீகாரியத்தை அழைத்து கொண்டு அந்த சன்னதியை திறம்னார். ஒரு கப்போர்டு மாதிரி இருக்குது. அது திறக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜீயரும் இந்த ஸ்ரீகாரியம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி கை தட்டிட்டு திறந்தாங்க. என்ன சாமி, அப்ளாஸ் வந்து சினிமாக்காரனுக்கும் கிரிக்கெட்காரனுக்கும் தான் அடிப்பாங்க, நீங்கள் இவருக்கு போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு. இது அப்ளாஸ் இல்லை, அவர் உறக்க நிலையில் இருக்கிறார். நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரிவிக்கணும், அதுக்கப்புறம் தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் திறந்தார். எனக்கு காமிச்சிட்டு மறுபடி சமார்ப்பணம் கேட்டுக்கிட்டார், மன்னிக்கணும் தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அவ்வளவு தூரம் அதை விக்கிரகமாக நினைக்காம தெய்வமாக நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாந்தி நிலையில் இருக்கிற ஒரு தெய்வத்தை திடுதுப்பென்று போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துருக்குறீங்க, தூக்கம் கண்ணை சொருகுது. அந்த நேரத்தில் நீங்கள் தூங்குறீங்கன்னு தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, யோ கோபால் சினிமா போகலாம் வாரியாயா அப்படின்றான். தூங்கிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு சத்தம் கேட்டு பிபி ஏறி தடாபுடான்னு எந்திரிச்சு, என்னது யார் என்ன செய்தி அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி 4 தடவை எழுப்புனீங்கன்னா அவன் அவுட்டு, ஹார்ட் நின்று போயிடும். அதில் திடுதுப்புன்னு அதிகாரம் பண்ணுறது ரொம்ப தப்பு. ராத்திரி ஆனவுடனே ஸ்ரீரங்கத்தில் அரவணை சேவைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, அரவுன்னா ஆதிசேஷன், ஆதிசேஷன் மீது அவர் பள்ளி கொண்டு உறங்கக்கூடிய காலம். ராத்திரியில் நீங்கள் எழுப்பக்கூடாது. நமக்கு செய்கிறதெல்லாம் பெருமாளுக்கு செய்யணும். நம்ம தூக்கத்தை கெடுக்கிறத விரும்புவோமா? அவருக்கும் தூக்கம் உண்டு, அவருக்கும் 3 வேளை பசி உண்டு, நைவேத்தியம் வைப்போம். அதே போல் நைவேத்தியம் கரெக்டாக இருக்கணும், உப்பு உரப்பெல்லாம். காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பசும்பால் வந்து பெருமாளுக்கு வைக்கிற போது அதை சூடாக காய்ச்சி கொண்டு வந்து வைப்பாங்களாம். இவர் உடனே வேகமாக போய் அதை எடுத்து சொம்பில் ஆற்றுவாராம். ஆற்றி கடைசியில் விரலை வச்சு தொட்டு பார்த்து குடிபதமாக இருக்குதா அப்படின்னு வைப்பாராம். அப்போ மற்ற புரோகிதர்கள் கேட்பாங்களாம், என்னையா செய்துக்கிட்டு இருக்கிற நீன்னு. ஏன் இவ்வளவு சூடாக பால் வச்சா பெருமாளுக்கு தொண்டை சுட்டு போகுங்க, ஆற்றி தாயா வைக்கணும், உன்னை குடிக்க சொன்னால் குடிப்பியா நீ அப்படி அப்படின்னாராம். அந்த மாதிரி 2 பேர் அண்ணன் தம்பி. அவருக்கு சின்னாச்சி பெரியாச்சின்னு பேர். அவங்க ஆம்பளை தான், ஒரு தாய் தான் அப்படி குழந்தைக்கு செய்வாள். அந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கு சின்னாச்சி பெரியாச்சின்னு பேர். கொஞ்சம் உப்பு உரப்பு கூட இருந்தால் கூட அது தப்புன்னு நினைக்கணும், அதை விக்கிரகமாக நினைக்கக்கூடாது. பெருமாள் நைவேத்தியம் பண்ணுறாரு சாப்பிட்றாருன்னு நினைக்கணும். அதனால் இப்போ நாமளும் உப்பு உரப்பு பார்க்குறோம். புளியோதரை செய்யும்போது, வெண்பொங்கல் செய்யும்போது
எப்படி பார்க்கணும்னா நமக்கு எவ்வளோ உப்பு போதும், ஏன்னா அடுத்து ரிட்டர்னில் நம்ம தான் திங்க போகிறோம். டாக்டர் வந்து என்னை உப்பு தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உப்பே கிடையாது பெருமாளுக்கு, உப்பு இல்லாமல் போடு. டயபெட்டிஸ் இருக்குது, இனிப்பு சாப்பிடாதானே, பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் இல்லை. நம்ம என்ன சாப்பிட முடியுமோ அதை தான் அவர் கொடுப்போம். அப்படி இல்லை. உப்பிலியப்பன் கோவிலில் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராட்டி வந்து ஒரு ரிஷிக்கு மகளாக பிறந்து அங்கே வளர்ந்தபோது பெருமாள் அங்கே ஒரு வாலிபனாய் தோன்றி அந்த மகாலட்சுமியை பெண் கேட்டாராம். அப்போ மகரிஷி சொன்னாராம், என் பொண்ணை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், அவளுக்கு சாதத்துலேயோ குழம்புலையோ உப்பு போட தெரியாது, அப்படி தான் நான் சாப்பிடுவேன், நான் கண்டிக்க மாட்டேன், ஏமா உப்பு போடலன்னு கேட்க மாட்டேன், வருத்தப்படுவாளேன்னு. அதனால் உங்களுக்கு இந்த பொண்ணு வேணும்னா அவள் உப்பு போடாமல் தான் சமைப்பா, அதை ஏற்றுக்கணும், அதுக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா நான் கொடுக்குறேன் பொண்ணு அப்படின்னாரான். உடனே பெருமாள் சரி அப்படின்ட்டாராம். அதிலிருந்து பெருமாளுக்கு அம்மா வந்து உப்பு இல்லாமல் தான் சமைச்சு போடுறான், அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாராம். இதனாலே அந்த சேத்திரத்துக்கு போகிறவாள்லாம் வந்து பெருமாளுக்கு உப்பு போடாமல் நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. உப்பிலி அப்பன், உப்பு இல்லாத அப்பன், இப்படி ஒரு கதை இருக்குது. ஆதலாலே பெருமாளுக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியத்திலே மெய்மை இருக்கிறது, தவிர்க்க வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் நடந்து கொண்டார்கள். அதன்படி இங்கே நம்ம பார்க்குறோம். 3ஆம் பாட்டு. வட்கிழல் இறையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் உட்குடைய அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் இவள் சிரத்து என் செய்திட்டாயே. வட்கிழல், வட்குன வெட்கம், வட்கு என்ற சொல் தான் தமிழில் வெட்கம் என்று மாறியது. இவளுக்கு வெட்கமே போச்சு, வெட்கம் கெட்டவளாயிட்டா. சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மகனை பிடித்தது என்றால் அதை வெளியே சொல்ல மாட்டாள். ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருக்கான், அவனுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு, பெரியவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறாங்க. அப்போ அம்மாக்காரி வந்து கேட்குறா, ஏம்மா உனக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா அப்படின்னு. அவளுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிட்டு அவள் என்ன சொல்லுவாள், உங்களை போல் பெரியவங்கள்லாம் விரும்புகிற போது அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன், அப்படி தான் சொல்லுவாளே தவிர எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனால் மாப்பிள்ளைக்கிட்ட போய் ஏன்பா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால், சுமாராக பிடிச்சிருக்கு, முடிச்சு வை, எத்தனை பொண்ணு தான் பார்க்குறது, நானும் 35 பொண்ணு பார்த்துட்டேன், அதில் 30 பொண்ணு மாப்பிள்ளையை பிடிக்கலன்ட்டான், ஒரு பொண்ணு மாப்பிள்ளையுடைய அப்பனை பிடிக்குதுன்ட்டான். அதனால் இதை படிச்சுட்டு முடிச்சு வை, மூக்கு சப்பை தான் பரவாயில்ல அப்படி சொல்லுவான். ஆனால் பொண்ணு வந்து அந்த மாதிரி பேச மாட்டான். அது வெட்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 குணங்கள் பெண்ணுக்கு உண்டல்லவா. அது இவளுக்கு போச்சு. சதா பெருமாள் பேரை சொல்லி பிதற்றி கொண்டிருக்கிறார். வட்கிழல் இறையும் மணிவன், இறையும்னா ஒரு சிறு கால இடைவெளி. வானமே நோக்கும், திடீர்னு வானத்தை பார்ப்பாளாம். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் உங்களுக்கு என்றைக்கு தாங்க நல்ல காலம்னா எல்லாம் அவன் விட்ட வழி அப்படின்னு வானத்தை காட்டுவாங்க. கடவுளுடைய இருப்பிடம் வானம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. மையாக்கும், மயக்கம் போட்டு விடுகிறார். உட்குடைய அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும், உட்குன மிடுக்கு, தேஜஸ், கம்பீரம், வீரம், வீரமுள்ள ராட்சசர்களையெல்லாம் கொன்று பாழாக்கினவனே, உள்ளுருகும் மனசுக்குள்ளே அதையே நினச்சி ஏங்குறா. கட்கிலி, கண்ணுக்கு தெரியாதவனே, உன்னை காணுமாறு அருளாய் காகுத்தா, உன்னை நேரில் ஒரு தடவை பார்க்கணும். நான் என்ன காசு பணமாக கேட்குறேன், பெருமாள்கிட்ட ஒவ்வொருத்தர் வந்து லாட்ரி டிக்கெட்டை புக்காக வாங்கி கொண்டு போய் பாதத்தில் வச்சு ஒரு 50 ரூபா டிக்கெட் விழுந்தால் கூட போதும் அப்படி கேட்டுட்ருக்காங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் கேட்கல, நீ வந்து என்னை பார்த்துட்டு போனால் போதும், என்னை ஏசுனா கூட பரவாயில்ல. கண்ணனே என்னும் காகுத்தா, கண்ணனே என்னும், காகுத்தன் என்பது பெருமாள் பெயர், அதாவது ராமாவதாரத்திலே ராமனுக்கு ஏற்பட்ட பெயர். இது எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த ராமன் பிறந்த வம்சமாகிய ரகுவம்சத்திலே ஒரு அரசன்
மிகுந்த வீரனாக இருந்தான். தேவர்களையும் அசுரர்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லவனாக இருந்தான். அப்போ ஒரு முறை அசுரர்கள் ஜெயித்து விட்டார்கள், தேவர்கள் தோற்று விட்டார்கள். இந்திரன் வந்து அந்த ராஜா கிட்ட, நீ வந்து எனக்கு ஜெயிச்சு கொடுன்னு கேட்குறான். பாருங்கள், ஒரு காலத்தில் தேவர்கள் மனிதர்களிடம் வந்து உதவி கேட்டிருக்கிறார்கள். அப்போ இவன் என்ன சொன்னான், நான் ஜெயிக்கிறேன், சண்டை போடுறேன், நீ வந்து ஒரு காளமாடாக மாறணும், உன்னுடைய திமில் மேலே நான் ஏறி உக்காந்து நான் சண்டை போடணும், அப்படி செய்வியானா நான் ஜெயிக்கிறேன்னா. சரி, காரியம் ஆகணுமே. அவன் காளமாடாக மாறினான், இவன் ஏறி உக்காந்தான், யுத்தத்தில் ஜெயிச்சு கொடுத்தான். ககுத் அப்படின்னு சொன்னால் காளை மாட்டுடைய திமிலுக்கு பேர். இந்த இடத்துல மலை மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கக்குத்துன்னு பேர். அதனால் இந்திரன் சொன்னால், காளை மாட்டு மேலே என்னை உட்கார வச்சதுனால, நீ உட்கார்ந்ததுனால உனக்கு ககுஸ்தன் என்று பெயராகட்டும். காளை மாட்டு திமில் மீது அமர்ந்தவன். அந்த காளை மாடு யாருன்னா இந்திரன் தான். அந்த ககுஸ்தன் என்ற வம்சத்தில் பிறந்தவர்கள் காகுஸ்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பின்னால் வந்த அஜன், திலீபன், தசரதன், ராமன் எல்லாருக்கும் அந்த பேராகி போச்சு காகுத்தன். அப்போ காகுத்தன் என்பது ரகுவம்சத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் உள்ள பெயர். காகுத்தா, கண்ணனே. நீங்கள் நாமாக்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சங்கரர் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். ராமானுஜருடைய சிஷியராகிய பராசரப்பட்டர் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். மத்வ சம்பிரதாயப்படி ஒரு பாஷ்யம் இருக்குது. எல்லாம் படித்து எல்லா பேருக்கும் அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பேஷஜம் என்று ஒரு நாமா. பேஷஜம் என்றால் மருந்துன்னு அர்த்தம். பிஷக் என்ற ஒரு நாமா, அது டாக்டர்னு அர்த்தம். பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது. பேஷஜம் பிஷக். உங்களுக்கு உடம்புக்கு முடியலைன்னு சொன்னால் பேஷஜம் பிஷக்கு, பேஷஜம் பிஷக்குன்னு சொல்லிக்கிட்டால் சரியாக போயிடும். அப்படி நாமாக்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. அர்த்தம் தெரியாமல் சொன்னால் அதுக்கு வீரியம் கம்மி. அதனால் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். காகுத்தன்னா இது அர்த்தம். கண்ணனே என்னும் பிற்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய். ஸ்ரீரங்கத்தில் மதில் சுவர் திருமங்கை மன்னன் கட்டினான். உறுதி வாய்ந்த மதில் சுவர். அந்த மதில் சுவரால் சூழப்பட்ட திருவரங்கத்தானே, இவள் திறத்து என் செய்திட்டாயே, கருணை செய்யாமல் இவளை புறக்கணித்து வச்சிருக்கிறியே, இது என்ன? அப்படி சில பேர் இந்த திருத்தாயார் வேறு யாரும் இல்லை, ஆச்சாரியர் தான் சொல்லுவாங்க. நம்ம குரு நமக்காக சிபாரிசு பண்ணணும். சில பேர் குருக்கிட்ட மந்திர உபதேசம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குருவை நாய் பையன்னு வைவாங்க. ஏண்டானா நமக்கு காரியம் ஆகி போச்சு, இல்லை மந்திரம் கிடைச்சி போச்சு, அப்புறம் என்ன? அப்படி இல்லை. குரு பக்தி இருந்தால் தான் உங்களுக்கு மோட்சம் உண்டு. ஒரு மந்திரத்தை சொல்லும்போது குரு வந்து சம்ஸ்கிருதம் படிக்காததுனாலே தப்பாக சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போது நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியுதுன்னு வச்சுக்குவோம். அதை திருத்தி சொல்லக்கூடாது. அவர் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பை நாம் பண்ணணும். அப்போ தான் அது பலிக்கும். அமரப்பிரபு அப்படிங்கிற நாமத்தை மரப்பிரபுன்னு சொன்னாராம் ஒருத்தர் குருவாயூரில். ஒரு சம்ஸ்கிருத வித்வான் போய் திருத்தியிருக்காரு. பெருமாள் கனவில் தோன்றி, ஏண்டா நான் மரங்களுக்கெல்லாம் பிரபுன்னு அர்த்தம்டா, அது ஏண்டா நீ திருத்துறேன்னாராம். நீங்கள் அன்போடு ஒழுதினா கூட சரி. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் ஒரு கதை சொல்லுவார். அவர் திருப்பதியில் புஷ்கரணி படியில் உட்காந்துருந்தாராம். அப்போ ஒரு கிராமத்தான் வந்து அந்த புஷ்கரணியில் மூழ்கி எழுந்து மூக்கை பிடிச்சிக்கிட்டு திருப்பதி பெருமாளை நோக்கி, அந்த சன்னதியை நோக்கி கோஹிந்தா அப்படின்னானா. GOHINDA கோஹிந்தா அப்படின்னானா. இவர் பார்த்தானா, இவன் என்ன அந்த கோவிந்தான்னு கூட சொல்ல தெரியாமல் இருக்கான், இவனுக்கு எங்கே நல்லது நடக்க போகுதுன்னு இந்த படியை தாண்டி தானே வருவான், திருத்தலாம் நினச்சிட்டு இருந்தான். அவன் அடுத்த முறை தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சு, கோவிந்தா போன வருஷம் இதே மாதிரி உன்னை கூப்பிட்டு குளித்தேன், நல்ல விவசாயம், நல்ல வியாபாரம், வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதே மாதிரி இந்த வருஷமும் என்னை நல்லா வையப்பா கோவிந்தா அப்படின்னா. இவர் பார்த்தாராம்,
இவன் போன வருஷம் கோஹிந்தான்னு உளறியிருக்கான். அதுக்கு வியாபாரம் நல்லா நடந்திருக்கு, விவசாயம் நல்லா வந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் நான் அவனை கோவிந்தான்னு திருத்தி ஒன்றும் நடக்கலைன்னு வச்சுக்குவோம், நேராக என் வீட்டுக்கு வந்துடுவான். நான் ஒழுங்காக பகவானை கும்பிட்டுக்கிட்டதே நீ என்னமோ சொல்லி கெடுத்துப்பிட்டியாம்மா. அப்போது பெருமாள் நாமத்தை இப்படி தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைகள்கிட்ட ராமநாமன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுங்க ராமராமன் சொல்லாது, டாம 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 டாமங்கும். ஆனால் அந்த ராமன் அந்த டாமநாமத்துக்கும் அருள் செய்வான். வால்மீகி மரா மரன்னு தானே சொன்னார். நாராயணகங்கிறது சம்ஸ்கிருதத்தில் நாமம், ஆனால் தமிழில் நாரணா அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்கிறாங்க. நாராயணன்னு பேர் வச்சுட்டு சில ஆற்றுகளில் நானா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் அங்கேருந்து வேணாம் அப்படிங்கிறான். அப்படி இருந்தும் அந்த பகவான் அருள் செய்யத்தான் செய்கிறான். அஜாமிளன் என்பவன் சாவு படுக்கையில் படுத்த போது தன் மகனை கூப்பிட்டான் நாராயணான்னு. அவன் மகா பாபி, கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் பகவான் பேரை சொன்னாங்கிறதுக்காக அவனுக்கு மோட்சம் கிடைச்சிது. ஸோ நீங்கள் பகவான் நினச்சிக்கிட்டு அவன் நாமாவை கொஞ்சம் கூட குறைய சொல்லலாம், பரவாயில்ல. சகசரநாமத்தை பல பேர் தமிழ் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கந்தரகோலம் பண்ணி படிப்பாங்க. நான் கேட்டிருக்கேன் கோவிலில். அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் சுத்தமாக தெரியாது. அதில் என்ன எழுத்து போட்டிருக்கோ அதில் அச்சுப்படையெல்லாம் இருக்கும், அதை உள்ளபடி படிச்சுடுவாங்க. அதில் சந்திப்படை இருக்கும். அவன் பக்தியை தான் பார்க்குறான். அதனாலே இவர் இவளுக்கு இந்த மாதிரி இப்படியெல்லாம் கருணை உள்ளவன், இவளை புறக்கணிக்கலாமா, நீ இவளை காப்பாற்றக்கூடாதா என்று திருத்தாயார் புலம்புகிறார் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து. வட்கிலள் இறையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் உட்குடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்கிலே உன்னை காணுமாறு அருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் திற்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயே. நம்ம பாசுரங்களில் மனப்பாடமாக நமக்கு எது தெரியும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பிரபலமான பாசுரங்களை சொல்லுவாங்க. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், இது எனக்கு மனப்பாடமாக தெரியும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி குலம் தரும் செல்வம் தந்திடம் அடியாறு படுதுயரெல்லாம் ஆயின விஷயம், இதெல்லாம் எனக்கு தெரியும்பா. ஆனால் இந்த மாதிரி ஆம்பிகுவஸாக அவ்வளோ தூரம் பாப்புலராக இல்லாத பாசுரங்களெல்லாம் அந்த காலத்தில் வேத அத்தியாபகர்கள் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். ஆழ்வார் திருநகரியிலே அண்ணாவியார் சுவாமிகள் என்று ஒருவர், அவர் மதுரகவி ஆழ்வாருடைய பரம்பரையைச் சேர்ந்தவர். அவர் 3000 பாட்டையும் தலைகளை சொல்லுவார். ஒரு முறை என்னாச்சு, எனக்கு சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர்கடும் கடிதே என்ற ஒரு பாசுரத்தினுடைய 4வது வரி மட்டும் எனக்கு மனசில் உதிக்குது. மீதி 3 வரிகள் என்னன்னு எனக்கு தெரியல. 4000 பெரட்டினா எத்தனை பக்கம் பெரட்டுறது, எத்தனை சாப்டர் பெரட்டுறது, எந்த பாசுரம்னு தெரியல. அவருக்கு ஃபோன் பண்ணி சாமி 4வது வரி சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர்கடும் கடிதேன்னு வருது, இது என்ன பாசுரம், யார் பாடினதுன்னு. நான் கேட்டு வாய் மூடலை. இது நம்மாழ்வார் பாசுரம், திருமோகூர் பாசுரம், தாளதாமரைன்னு தொடங்கும், எடுத்து பாருமையானவர். பார்த்தா இருக்குது. அப்படி கடைசி அடி சொன்னால் முத அடி சொல்ல தெரியணும், முத அடி சொன்னால் கடைசி அடி தெரியணும். அப்படியெல்லாம் ஆழ்வார் பாசுரங்களை கரதல பாடமாக மனப்பாடம் பண்ணி தண்ணிப்பட்ட பாட சொல்லக்கூடிய ஞானிகள் இருந்தார்கள். நாட்டில் மழை பெஞ்சது, க்ஷேமம் இருந்தது. இன்றைக்கி பாசுரங்களையும் மனப்பாடம் பண்ண ஆள் இல்லை. நீங்களாவது அந்த ட்ரெடிஷனை மாற்றணும். ஒரு ஆளுக்கு 100 பாசுரமாவது தெரியும் என்ற ஒரு நிலைமை ஏற்படும். சரி, நேரம் ஆகிவிட்டதால் இன்னும் ஒரே ஒரு பாசுரம் பார்க்கலாம். 4ஆம் பாட்டு. இட்டகால் இட்டகையலாய் இருக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும் கட்டமே காதலென்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காண் என்னும் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடாய் என்றென்றே மயங்கும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே. இட்டகால் இட்டகையலாய் இருக்கும். அப்படி மயக்கம் அடைஞ்சு இப்படி படுத்துருக்கிற போது கை பாட்டுக்கு அப்படி கிடக்கான் போட்ட இடத்துல, கால் பாட்டுக்கு போட்ட இடத்துல கிடக்கான் அதிர்ச்சியில். நமக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு ஃபெயில்டு வந்துடுச்சு.
எனக்கு ஒரு நண்பர் தெரியும், சிஏ எக்ஸாமினேஷனை 17 தடவை எழுதினார். நான் அந்த ஊரை விட்டு வர்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்தார். அவர் கதை என்னாச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு முறை ஃபெயில்னு ரிசல்ட் வரும்போதும் அப்படி இட்டகாலோடு படுத்து கிடப்பார். என்னையா அப்படின்னா, போச்சியா அப்படிம்பார். அது மாதிரி சோக மிகுதியினாலே கையை காலை அப்படி போட்டு படுத்திருப்பாங்க. அதுதான் சொல்கிறாரு அழகான சொற்றொடர், இட்டகால் இட்ட கையலாய் இருக்கும். கை கால் அப்படி போட்ட இடத்துல அப்படி இருக்குது. எழுந்து உலாய் மயக்கும், எந்திரிச்சு அப்படி அப் அண்ட் டவுன் நடந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுவா, மயங்கும். கை கூப்பும், பெருமாளே சீக்கிரம் வாயா அப்படிங்கும். கட்டமே காதல் எண்ணம். இந்த காதல் இருக்க அது ரொம்ப கஷ்டம்யா. காதலில் கால் வச்சா மனுஷன் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். மூர்ச்சிக்கும், மயக்கம் போடும். கடல் வெண்ணா கடியை கான் என்னும், கடல் போன்ற நிறம் உள்ளவனே நீ கடினமான உள்ளமுடையவன். வட்டவாய் நேமி வலங்கையா என்னும், வட்டமாய் இருக்கக்கூடிய கூரிய முனை கொண்ட சக்கரத்தை ஏந்தியவனே. பெருமாளுக்கு சக்கரபாணின்னு ஒரு பேர் உண்டு. சக்கரத்தை ஏந்தியவன் சக்கரபாணி. சாருங்கபாணின்னு ஒரு பேர் உண்டு. வில்லுக்கு சாருங்கம் என்று பெயர். சாருங்கபாணி. வந்திடாய் என்று என்றே மயங்கும் சிட்டனே. சிஷ்டன் என்றால் உயர்ந்தவன், ஒழுக்கமானவன், ஞானி. செடுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாய். நீர்வளம் பொருந்திய காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கத்தானே. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் முதலிய ஊர்களெல்லாம் இந்த காவிரினால் செழிப்பார்கள். சோழ நாடு சோறு உடைத்து என்று ஒரு பழமொழி. பாண்டிய நாடு என்னடான்னா, இப்போ எங்கள் ஊர் மதுரை பாண்டிய நாடு தான். பாண்டிய ராஜாவுக்கு என்னடா பேருன்னா, சங்க இலக்கியத்தில் பூழி வேந்தனுங்கிறான். பூழி வேந்தனா புழுதின்னு அர்த்தம். உங்கள் மதுரை புறம் ஒரே புழுதி தாண்டா இருக்குது, அங்கே என்ன இருக்குது? சேர நாடு செழிப்புடைத்து, மா பலா வாழை. நீங்கள் கேரளாவுக்கு காரில் போய் பாருங்கள், தமிழ்நாடு பார்டரை தாண்டி கேரளாவுக்கு போயிட்டிங்கன்னா ஒரே பாக்கு மரம், பலா மரம், மாமரம் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா ஒரே கருவேலங்காய் தான். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இந்த சோழ நாடு மட்டும் சாப்பாடு ரொம்ப சிறப்புடையது. குதிரைவால் அரிசின்னு ஒரு அரிசி இங்கே ரொம்ப ஓவியம். பொன்னி அரிசி. அரிசியில் எத்தனை வகை. சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு ஊர் இந்த ஊர் தான். ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் தன் செலவில் தான் சாப்பாடு போட்டார். இப்போ இந்த காலத்தில் ஆசிரியர்கள்லாம் மாணவர்கள்ட்ட ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா? நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு குரு வந்து ஒரு கலெக்ஷன் நோட்டை கையை நீட்டுவார், இதில் கையெழுத்து போடுங்க, ஒரு அமௌண்ட் எழுதுங்கன்னு. ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் தன் செலவில் சிஷ்யர்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தார். ஏன்னா அவன் கொண்டு வந்து கொட்டுறான் பணத்தை. பணம் இல்லைங்கிற காலத்தில் கூட வந்து அவர் வந்து பிறர்கிட்ட கையேந்தினதில்லை. ஒரு கதை பிரபலமாக சொல்லுவாங்க, மடத்துக்கு டெய்லி மோர் கொடுக்குற பொம்பளை, பால் மோர் கொடுக்குற ஒரு பொம்பளை 3 மாதம் ஆச்சு காசு கொடுக்கல. அவங்க ஒரு வறட்சி நிலைமை திடீர்னு ஏற்பட்டு போச்சு. அவள் 3 மாதம் பொறுத்து பார்த்தா காசு வரல. அப்புறம் மெல்ல வந்து ராமானுஜருடைய வலது கையாக இருந்தவர்களிடம், சாமி என்ன சாமி 3 மாதமாக காசு கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா, உடனே வந்து போய் ராமானுஜர்கிட்ட போய் சொன்னாங்க, சாமி பால் தயிர் மோருக்கு காசு கொடுக்கல, அவள் கேட்குறா அப்படின்னா. அப்படியா, அவளை இங்கே வர சொல்லுவேன். உடனே இவங்க பார்த்தாங்க, சாமி நமக்கு தெரியாமல் காசு வச்சுட்டு போல் இருக்கு. வந்தாம்மா சாமி கூப்பிட்றாரு வான்னு. போனோடனே அவர் தீர்த்தம் திருத்துழாய் கொடுத்தாராம். துளசியும் தீர்த்தமும் இந்தா சாப்பிடு, பெருமாள் பிரசாதம். அவள் வாங்கி சாப்பிட்டுட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சா. இவர் கை மகிமே பாருங்கள், அந்த தீர்த்தமும் திருத்துழாயும் சாப்பிட்ட உடனே அவளுக்கு புத்தி மாறிடுச்சு. அவள் உடனே எந்திரிச்சு சொன்னாலாம், சாமி எனக்கு காசு வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படின்னா. ராமானுஜர் பார்த்தார், இவர் தங்கம் ஒன்று கேட்க போகிறா போல் இருக்கு, இல்லை நிலப்பட்டா கேட்க போகிறா போல் இருக்கு, இல்லை இந்த மடத்தை எழுதி வைன்னு சொல்ல போகிறா போல் இருக்கு. என்னது, என்னம்மா வேணும்னு. எனக்கு வைகுண்டத்தில் ஒரு சீட் ரிசர்வேஷன் வேணும், மோட்சத்தில் எனக்கு ஒரு சீட் ரிசர்வேஷன் வேணும்னு. இவர் பார்த்தார், மோர் தயிர் விற்று விட்டு வைகுண்டத்தை கேட்குறா. இவள் மனசில் அப்படி ஒரு விசுவாசம். ஏம்மா நான் சொன்னால் உனக்கு வைகுண்டம் கிடைக்கும்னு நம்பிக்கையா? யார் சொன்னா அப்படின்னா. ஏன் சாமி,
உங்களை பற்றி ஊரே சொல்லுது, எனக்கு வைகுண்டம் கொடுங்க, காசு வேணாம் அப்படின்னா. சரி, உனக்கு நீ செத்த உடனே வைகுண்டம் வரும் போ அப்படின்னு. அந்த வேலைலாம் கூடாது, எல்லாம் எழுத்து மூலமாக வேணும், டாக்குமெண்ட்டு வேணும், எனக்கு ரைட்டிங்கில் கொடுங்க அப்படின்னா. உடனே ஒரு ஓலை எடுத்த உடனே இன்ன வருடம் இன்ன மாதம் இன்ன தேதி ஆளவந்தார் சிஷியராகிய ராமானுஜன் என்ற அடியேன், உன் பேர் என்னம்மா சொல்லி இன்ன ஊரை சேர்ந்து இன்ன பெண்மணிக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு இடம் கொடுத்து அருளியது. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சரி சாமி, இதை யார்கிட்ட போய் காட்டினா கிடைக்கும், அடுத்து எந்த கவுண்டருக்கு போகணும் அப்படின்னு. இவர் பார்த்தார், விட மாட்டா போல் இருக்கே அப்படின்னு. போய் பெருமாள்கிட்ட காட்டு கொடுப்பார் அப்படின்னு. அப்போ அவளுக்கு திருப்பதி பெருமாள் மேலே ஒரு மரியாதை, தூக்கிக்கிட்டு நேராக திருப்பதிக்கு போகிறான். 7 மலை 3 மலை நடந்தே தாண்டிட்டாள். 4வது மலை வரும்போது அங்கேருந்து பெருமாள் வந்துட்டார் மனுஷ வேஷத்தில். வந்து, இந்தாம்மா யாரும்மா அது, என்னமோ கையில் ஓலையை வச்சுட்டு போகிறேன், என்ன செய்தின்னு. ஒன்றும் இல்லை, ராமானுஜர் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாரு, அதை பெருமாள்கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு. எங்கடா, என்னது வந்துட்டார். வைகுண்டமா, எல்லாம் கொடுத்தாச்சு போ அப்படிங்கிறாரு. யோ, நீ யாரையா அதை சொல்கிறதுக்கு, பெருமாளையா கொடுக்கணும் அப்படின்னா. கொடுத்தாச்சுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அதட்டி சொன்னார். அடுத்த வினாடி அந்த ஆள் அங்கே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த க்ஷணமே அவள் உயிர் நீத்தாள். உடம்பு விட்டு உயிர் போயிடுச்சு, வைகுண்டம் போயிட்டான். அவ்வளோ அதிகாரம் ராமானுஜருக்கு இருந்தது. ஆக நிதி நிலைமையை ராமானுஜர் அப்படியெல்லாம் சமாளிச்சிருக்கார். அதனால் உங்களுக்கு காசு பட்ஜெட் இடிக்குதுன்னா ராமானுஜரை போய் கேட்கலாம். இன்றைக்கி கூட திருப்பதியில் உண்டியலுக்கு பக்கத்தில் ராமானுஜர் விக்கிரகம் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் தான் பெருமாளை வந்து அங்கே பெருமாள்னு நிரூபித்தார். ராமானுஜர் இல்லைன்னா திருப்பதி இல்லை. ஸ்ரீரங்கத்திலையும் அன்னாடம் கணக்கு வழக்கு வரவு செலவெல்லாம் ராமானுஜர்கிட்ட போய் வாசித்து காட்டுவாங்க வசந்த மண்டபத்தில். அவர் தான் இன்சார்ஜ் இதுக்கெல்லாம். 10 கொத்து நியமித்து கோசாலை நடத்தி பெருமாளுக்கு நைவேத்தியம் நடத்தி அன்னதானம் பண்ணி எவ்வளோ செலவு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் அவர் கையில் பொருளும் தொடமாட்டார். அவர் எல்லாம் செக்ரட்டரி தான் பார்க்குறது. அதனால் உங்களுக்கு பணம் வேணும்னா மகாலட்சுமியை போய் கேட்கணும், தனலட்சுமியை போய் கேட்கணும், சீனிவாச பெருமாளை போய் கேட்கணுங்கிறது சாதாரண ஞானம். ராமானுஜரை பிடிங்க, சாமி உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்காம்ல, கொஞ்சம் சேங்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தால் கொடுப்பார். வரும், வராமல் போகாது. ராமானுஜர் எல்லாம் தருவார். நீங்கள் ராமானுஜர் நூற்றந்தாதி படிங்க, அதில் வருது, ராமானுஜரை வணங்குகிறவர்களுக்கு வீரம் வரும், பொறுமை வரும், பணம் வரும், கல்வி வரும், எல்லாம் வரும். இந்த அளவிலே கால சுருக்கம் கருதி நிறுத்தி கொள்கிறேன். 10 பாட்டு நடத்த முடியலைனால நாளைக்கு பூத்தொடுத்த புண்ணியவான் என்ற தலைப்பிலே இதே ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆழ்வாரை பற்றி நாம் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒருவர் கூட எழுந்து போகாமல் பொறுமையாக இருந்து திரளாக அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும், இந்த சிருங்கேரி மட தர்மாதிகாரி பிரம்மஸ்ரீ TS ரங்கராஜன் சுவாமிகளுக்கும், இந்த சிருங்கேரி மட நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளை 7 மணிக்கு நாளைக்கெல்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சிடுவோம். என்ன செய்தின்னா, இன்றைக்கி பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் லலிதா சகஸ்ரநாமம், அதனால் உடனே ஆரம்பிக்க முடியலை. இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், 7 மணிக்கு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன். நீங்கள் பார்க்குறாப்புல நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் அவுட் இல்லை அப்படின்னு. என் மேலே மிஸ்டேக் இல்லை, இங்கே வேறு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உட்காந்துட்டேன். என்னை பார்த்தோன்னே உங்கள் ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அவர் வந்துட்டாரியா, அவர் வந்துட்டார், ஏதோ மைக்கு கோளாறு போட்டிருக்கு அப்படி நீங்கள் சாந்தமாக உட்காந்துருந்தீங்க. ஆனால் நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவாளாம். அதுக்கு சுவாமி தான் வந்து இன்சார்ஜு. அது முடியட்டும், அவளும் வந்து உட்காந்து கேட்பா, நீங்கள் ஒரு பக்கம் பேச, அவள் பாராயணம் பண்ண நல்லா இருக்காது அப்படின்ட்டார். அடுத்து நாமெல்லாம் இந்தியர்கள், குறித்த நேரம் தவறுவது நமக்கு கோட்பாடு. ரயிலுக்காக காத்திருந்து, தபாலுக்காக காத்திருந்து லேட்டு அப்படிங்கிறது நமக்கு சர்வசாதாரணம். இதெல்லாம் பழகி போன விஷயம். அதனால் சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் நாளைக்கு நான் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், நீங்களும் வந்துருங்கோ. 1 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு சத்து விஷயம் போச்சு.
இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாளைக்கு பூத்தொடுத்த புண்ணியவான் என்று தொண்டரடி பொடியார் பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் நாளை கழித்து ஹிந்துவாய் வாழ்வோம் என்று இந்து மதத்தின் சிறப்புகள் என்ன என்ன அப்படின்னு எடுத்து சொல்ல போகிறேன். இந்த 2க்கும் நீங்கள் வந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறி நாளை மறுபடி 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.